சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவு பெற்றது. வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பும் பணிகள் தீவிரம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்று மாலை 6 மணிக்கு நிறைவு பெற்றது. வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள இவிஎம் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கக்கூடிய காகித தணிக்கை தடம் என்று அழைக்கப்படும் விவிபேட் இயந்திரங்களை பாதுகாப்பாக கட்டுப்பாட்டு அறைகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளை தேர்தல் பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 3540 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. மாலை 5 மணி நிலவரப்படி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 82.33% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். இந்த நிலையில் பிற்பகல் வெயில் காரணமாக வாக்குச்சாவடிகளுக்கு வரும் வாக்காளர்களின் எண்ணிக்கை சற்றே குறைந்தது. பின்னர் மாலை நேரத்தில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதனையடுத்து மாலை சரியாக 6 மணிக்கு வாக்குச்சாவடி மையங்களில் பிரதான கதவுகள் அடைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவான இயந்திரங்கள், வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் படிவங்களை வாக்குச்சாவடி முகவர்களின் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் சரிபார்த்து பெட்டிகளில் வைத்தனர். பின்னர் வாக்குச்சாவடி மைய அதிகாரியின் முன்னிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு மாவட்டத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு கொண்டு செல்லும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பல அடுக்கு பாதுகாப்போடு வைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.